வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் கிரசன் பொட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம வெட்டிங் ப்ளவுஸோடைய பேக் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். பேக் நெக்கில் என்னென்ன ஸ்டோன் ஆட் பண்ணியிருக்கோன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கட் பீட் ஆட் பண்ணியிருக்கேன், டைமண்ட் ஸ்டோன் ஆட் பண்ணியிருக்கேன், சுகர் பீட் ஆட் பண்ணியிருக்கேன், சுகர் பீட் கோல்டு கலர் தென் க்ரீன் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி போடுறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வெட்டிங் ப்ளவுஸோடைய பேக் நெக் டிசைன் தான் பார்க்குறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு ரீச் ஆகும். தென் உங்களுக்கு ஏதாச்சும் queries இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஆர்டர் ப்ளேஸ் பண்ண கிரசன் பொட்டிக்ஸ் இன்ஸ்டா ஐடியை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கஸ்டமருடைய ப்ளவுஸை மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணி 7 லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். தென் சுகர் பீட் 2 சுகர் பீடாக கொடுத்து 4 mm பீடை செகண்ட் லைன் கொடுத்துருக்கேன். திரும்பவும் சுகர் பீட் கொடுத்து அது பக்கத்துலேயே க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். 1 இன்ச்சு கேப்பில் அப்ளை பண்ணி டைமண்ட் ஷேப் ஸ்டோனை பேஸ்ட் பண்ணியிருக்கேன். தென் அந்த ஸ்டோன் பக்கத்துலேயே சுகர் பீடை ஃபர்ஸ்ட் லைன் கொடுக்குறேன். இப்போது ஒரு டைமண்ட் ஸ்டோனுக்கும் செகண்ட் டைமண்ட் ஸ்டோனுக்கும் நடுவில் சுகர் பீட் கொடுத்துட்ருக்கேன். ஸ்ட்ரெயிட் லைனில் நடுவில் இருக்க கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக நான் இந்த லைன் கொடுத்துட்ருக்கேன். பாருங்கள் எப்படி கொடுக்குறேன் அப்படிங்கிறத. 2 பீட்ஸாக கொடுக்கணும் இதே மாதிரி சுகர் பீடை. தென் அந்த லைன் முடித்ததுக்கப்புறமா அது பக்கத்தில் ஒரு 4 mm பீட் கொடுத்துருக்கேன். ஒரு 4 mm பீட் கொடுத்ததுக்கப்புறமா செயின் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். எப்பயுமே சொல்கிற மாதிரி செயின் ஸ்டோனை ஒட்டிட்டு திரும்பவும் அதை நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கேன். பாருங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறத. இப்போ செயின் ஸ்டோன் பக்கத்தில் திரும்பவும் சுகர் பீட் 2 சுகர் பீட்ஸாக லைன் கொடுத்துட்ருக்கேன். செயின் ஸ்டோனை ஒட்டின மாதிரி கொடுத்துட்ருக்கேன். பாருங்கள் எவ்வளோ கிட்ட ஒட்டி நான் இந்த லைனை கொடுக்குறேன் அப்படிங்கிறத. தென் இந்த சுகர் பீட்க்கு அப்புறமா ஒரு 4 mm பீட், ஒரு சுகர் பீடு, ஒரு 4 mm பீட், ஒரு சுகர் பீடு. இந்த ஆர்டரில் நான் பீடை எடுத்து அதே ஆர்டரில் ஃபஸ்ட்டு சுகர் பீடை ஒரு ஸ்டிச், தென் அது பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச், திரும்ப 4 mm பீடு ஒரு ஸ்டிச், திரும்பவும் ஒரு செயின் ஸ்டிச். இந்த மாதிரி ஒன்று விட்டு ஒன்று அந்த மாதிரி கொடுக்குறேன். பாருங்கள் இப்போது கட் பீடு 1, சுகர் பீடு 1, இந்த மாதிரி ஆர்டரில் நான் பீட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். பாருங்கள் நம்ம ஆல்ரெடி போட்டோம்ல அதில். இப்போ பாருங்கள் அந்த 4 mm பீடுக்கு நடுவில் கட் பீட் கொடுத்து ஒரு சுகர் பீட் கொடுக்குறேன். திரும்பவும் கட் பீடை முக்கோண ஷேப்பில் கொடுத்துட்ருக்கேன். இப்போ ஒரு சுகர் பீடு திரும்பவும் ஆப்போசிட்டில் கொண்டு வரேன். இப்போ ஒரு செயின் ஸ்டிச் போட்டு ஒரு சுகர் பீட் கொடுத்துட்டு திரும்பவும் கட் பீடு. ஸோ இந்த மாதிரி ஆர்டரில் தான் நான் கொடுக்குறேன். அடுத்தது இந்த முக்கோணத்துக்குள்ளே 4 mm பீடு 1, சுகர் பீடு 1 அந்த மாதிரி வச்சு லாக் பண்ணுறேன். எப்படி லாக் பண்ணுறேன்னு பாருங்கள். ஒரு 4 mm பீடு ஒரு சுகர் பீடை வச்சு நார்மலாக ஆஸ் யூஷுவல் எப்படி லாக் பண்ணுமோ அதே மாதிரி தான் லாக் பண்ணுறேன். தென் நெக்ஸ்ட் லைன் இந்த முக்கோணத்தோடைய மேல் போர்ஷன் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல முன்னாடி பண்ண மாதிரி பண்ணி லாக் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னுடைய ப்ளவுஸோடைய ஃபுல் அவுட்லுக். பாருங்கள். தென் இந்த டைமண்டுக்கு நடுவில் இப்போது 2 mm பீடில் வச்சு 2 பீட்ஸாக நடுவில் இருக்க கேப்பை ஃபில் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு பண்ணல டைமண்டு, ஜஸ்ட் உங்களுக்கு அந்த மாதிரி போட்டு காமிச்சேன். அதுவும் உங்களுக்கு பண்ணுறது இருந்தாலும் ஓகே, இல்லை இந்த மாதிரி 2 பீட்ஸாக 2 mm பீட் கொடுத்து ஃபில் பண்ணுறது இருந்தாலும் ஓகே. இது கொஞ்சம் கிராண்டாக இருக்கிறதால நான் இப்படி பண்ணியிருக்கேன். இதுதான் என்னுடைய ப்ளவுஸோடைய ஃபுல் அவுட்லுக். உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லியும் உங்களுக்கு ரீச் ஆகும் என்னுடைய வீடியோஸ். தேங்க்யூ.